Welcome to STKMS 2.0 YouTube channel. M power 8 equal to 81 எனில் M equal to watts. இங்கே M power 8 இருக்கு. நம்ம M ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. M power 8 equal to 81. இதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பகா காரணிகளை பிரிக்க போகிறோம். அப்போது மூணாவது பாருங்க. 8ல் 2 3 6 மிச்சம் 2 1 21 21ல் எத்தனை 3 7 3 21 சரியா? அதாவது 81 3 கொண்டு வகுத்தா 27. இப்போ மறுபடியும் மூணாவது பாருங்க. 9 3 27 திரும்பியும் மூணாவது 3 9 திரும்பியும் 3 1 3 3. அப்போ 81 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். M பவர் 8 ஈக்குவல் டு 3 பவர் 4. நமக்கு இங்கே பவரில் கண்டிப்பாக என்ன வந்தாகணும்? 8 வந்தாகணும், 8 வந்தே ஆகணும். அப்போ இன்னொரு ஸ்டெப் பாருங்க. M பவர் 8 ஈக்குவல் டு இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3யை √3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். த ஹோல் பவர் 4 அப்படியே வந்துடும். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்க. √3 த ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன, இந்த பவரை பற்றி பேசவே இல்லை, இந்த பவர் அப்படியே வந்துடுச்சு. இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் என்ன வரும்? 3 மட்டும்தான் வரும். அப்போ 3யை நம்ம எப்படி எழுதலாம்? √3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? இப்போ பாருங்க, M பவர் 8 ஈக்குவல் டு √3 பவர். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன ஃபார்முலான்னா இங்கே எழுதுறேன் பாருங்க. A பவர் M த ஹோல் பவர் N ஈக்குவல் டு A பவர் MN. 2 பவர் இருந்துச்சுன்னா 2 பவரை நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 2 4s 8. இப்போ பாருங்கள், ஈஸி ஆன்சர் வந்துருச்சா? எது ஈக்குவல்? பேஸ் ஈக்குவல், பவர் ஈக்குவல் தான். பவர் ஈக்குவலாக இருக்குது, அப்போ பேஸ் ஈக்குவல். தேர்ஃபோர் M ஈக்குவல் டு √3. திஸ் இஸ் த required answer. Thank you.